வெல்கம் டு என்ஒய் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து காலிஃப்ளவருடன் உருளைக்கிழங்கு சேர்த்து வறுவல் செஞ்சு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்டு அதில் வந்து உப்பு, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் எடுத்து நறுக்கி வச்சுக்கிறேன். காலிஃப்ளவர் சேர்த்து அது வேகட்டும். இன்னொரு வானிலையில் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துட்டு முழு தனியா 2 டீஸ்பூன், பூண்டு ஒரு 15, மிளகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் சேர்த்து இந்த மாதிரி வறுத்துட்ட பிறகு கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கிட்டு அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஒரு வானலியில் எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், கறிவேப்பிலை, வெங்காயம் 1 கப்பு சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விடுங்க. வந்து மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா அந்த மாதிரி வதங்கட்டும். வதக்கிட்ட பிறகு நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு பக்கத்தில் வேக வச்ச காலிஃப்ளவர் இருக்குது அதையும் சேர்த்து ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே ஆற வச்சிருக்கிற மசாலாவை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்த மசாலாவை இந்த காயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு தண்ணியை வந்து லேசாக தெளித்து விட்டுட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். காயெல்லாம் வந்து ரெடியாக இருக்குது. இதை நல்லா கலந்துட்டோம்னா சூப்பரான சுவையில் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி.